அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரோடையும் இணைஞ்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு வந்து நான் எழுத்தாளர் அழகிரிசாமி எழுதின "ஒருத்தன் இருக்கிறான்" அப்படிங்கிற ஒரு கதையை தான் பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த கதையில வந்து நம்மளுடைய அந்த கதை சொல்லும் நாயகனாக வரக்கூடியவர் வந்து ஒரு குடித்தனத்துல இருக்காரு. அது 4 வீடுகள் இருக்கக்கூடிய குடித்தனம். ஒரு நாள் அவர் வந்து அலுவலகத்துல இருந்து வீட்டுக்கு வரும்போது திண்ணையில ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். வந்து அவனை பார்க்கும்போது ரொம்ப நாள் சாப்பிடாதவன் மாதிரி, தலையில எண்ணெய் வைக்காம பரட்ட தலையோட, அந்த கிழிந்து போன வேஷ்டி சட்டை போட்டிருக்கான். அவர் ஒண்ணு குறிப்பிடுறாரு, அவனோட சட்டையில வந்து ஒரு பட்டன்கள் கூட இல்ல. அந்த அளவுக்கு வந்து ஒரு ஏழ்மையான நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து அங்க உட்கார்ந்திருக்கான். இவருக்கு வந்து வித்தியாசமா இருக்கு. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு. பார்த்துட்டும் அவனும் வந்து அவரை நிமிர்ந்து பாக்குறான். அந்த பார்வையில ஒரு பயம் தெரியுது. ஒரு அவமானம் கூட தெரியுது. அதுக்கப்புறமா அவர் வந்து யாருப்பா நீ அப்படின்னு கேக்குறாரு. ரொம்ப தயக்கத்தோட நான் வந்து தங்கவேலுவோட வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொல்றான். ஒரு 25 வயது இளைஞன். குறிப்பா வந்து அவன் தன்னோட அடி வயிற்றுல வந்து கைய வச்சுட்டே இருக்கான். அந்த கையை எடுக்காம தான் அவன் பதில் சொல்றான். அப்போ வீட்டுக்குள்ள வராரு. வந்துட்டு அவரோட மனைவி கிட்ட வந்து நம்மளோட கதையின் நாயகன் சொல்றாரு, என்ன தங்கவேலு வீட்டுக்கு ஏதோ வயித்து வலிக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான் போல அப்படின்னு ஒரு மாதிரி நக்கலா சொல்றாரு. அப்போ மனைவி சொல்றாங்க, ஆமாங்க அவன் காஞ்சிபுரமா, தங்கவேலுவோட மனைவிக்கு அக்கா பையனா, ஏதோ வயித்து வலிக்கு மருத்துவம் பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அன்னைக்கு இரவு 9 மணிக்கு அவர் குறிப்பிட்ட அந்த தங்கவேலு அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வந்து வராரு. வந்ததும் அந்த இளைஞன் கையில ஒரு பழைய தலையணையும் ஒரு கிழிந்து போன போர்வையும் கொடுத்து அந்த 4 வீடுகளுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் நடைமேடை அங்க வந்து போய் அவனை படுத்துக்க சொல்றாரு. இப்போ இங்க நம்ம கதையின் நாயகனுக்கு என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, அவரோட அறையோட ஒரு புற ஜன்னல் வந்து அந்த சிமெண்ட் மேடைய பார்த்த மாதிரிதான் இருக்கும். அவர் அந்த நாள் வரைக்கும் அந்த ஜன்னலை பெருசாலாம் பயன்படுத்தினது கிடையாது. ஆனா இவன் வந்து படுத்ததும் அவருக்கு வந்து புதுசா ஒரு தலைவலி வந்த மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு அருவருக்கத்தக்க ஒரு நோயாளி வந்து அவரோட தலை மேல ஏறி உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு. அவனோட தோற்றமாக இருக்கட்டும், அவனோட அந்த ஏழ்மை நிலையா இருக்கட்டும், அவன் மேல ஒரு இகழ்ச்சியான பார்வைதான் அவருக்கு இருக்கு. அடுத்த நாள் காலையில எழுந்ததுமே வந்து தங்கவேலு கூப்பிட்டு கேக்குறாரு, யாருப்பா அந்த பையன் அப்படின்னு. அப்போ தங்கவேலு சொல்றாரு, என்னோட மனைவியோட அக்கா பையன் தான். காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கான். அப்பா அம்மா எல்லாம் கிடையாது. தாய் மாமா வீட்டுல இவ்வளவு நாள் இருந்திருக்கான். ஏதோ சைக்கிள் கடையில வேலை பார்த்து உழைச்சிட்டு இருந்திருப்பான் போல. இப்ப ஏதோ வயித்த வலினால வேலையும் போய் ஒரு 6-7 மாசமா சும்மா இருந்து ஒரு வழியா தாய் மாமா வீட்டுல இருந்து விரட்டி அடிச்சுட்டாங்க. இங்க வந்து இப்ப உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு அவர் சொல்ற எல்லாமே வந்து அவனை குற்றம் சொல்ற மாதிரியே இருக்கு. அதை கேட்டதும் நம்மளோட நாயகனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. ஏன்னா ஒருத்தவங்களை குற்றம் சொல்றாங்க அப்படின்னா அவனை வந்து வீட்டுல இருந்து அனுப்புறதுதான் அவங்களோட முடிவா இருக்கும் அப்படிங்கறத நினைச்சு அவர் சந்தோஷப்படுறாரு. அப்பாடா இனிமேல் என் ஜன்னல் பக்கத்துல நான் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அதே எண்ணத்தோட ஒரு பெரிய எண்ணம் அவருக்கு தோணுது. என்னன்னா இந்த தங்கவேலும் இவரும் பேசிக்கிறது அவனை பக்கத்துல வச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருக்கான். அப்போ ஒரு மனுஷனோட காதுகளுக்கு விழுற மாதிரியே நாம ஒருத்தவங்களை பத்தி குறை சொல்றோம் அப்படின்னா நாம அவனை பத்தி குறைப்பட்டுக்கிறோம்ன்றத அவனுக்கு தெரியணும். அதை புரிஞ்சுக்கிட்டு அவனே போயிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே பேசுவோம். அப்போ தங்கவேலு அப்படி பேசுறாருன்னா ரொம்ப சீக்கிரமாவே அவனை வந்து வீட்டுல இருந்து துரத்திடுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து மனைவி கிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு அவன் சீக்கிரம் போயிடுவான் போல அப்படின்னு. அப்போ மனைவியும் சொல்றாங்க, ஆமாங்க தங்கவேலுவை விட தங்கவேலு மனைவிக்கு வந்து அவனை சீக்கிரம் அனுப்பணும்னு தோணுது போல அப்படின்னு சொன்னதும் நம்மளோட கதையின் நாயகனுக்கு எப்படா எனக்கு வந்து நம்ம இந்த குடித்தனத்துக்குள்ள வரும்போது நிம்மதியா அவன் மூஞ்சிய பார்க்காம நைட்லாம் நிம்மதியா தூங்கணும்னு இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பாவம் அவன் அனாதை, அவனுக்கு யார் இருக்கா, அவன் அவன் உங்களை என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி திட்டினாலும் அவர் மனைவியோட பேச்ச பெருசா காதுல வாங்கிக்கல. இப்படியே ஒரு 10-11 நாட்கள் கிடக்குது. அவன் அந்த நடைமேடையில தான் தினமும் படுக்கிறான். சில சமயங்கள்ல வயிறு வலினால அவன் அந்த ஓலம் அவன் கிட்ட இருந்து வரும். அதெல்லாம் இவருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒரு பிச்சைக்காரன் மாதிரி அவனை வந்து ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே இருக்காரு. எப்ப இவன் கிளம்புவான் அப்படிங்கிறது மட்டும்தான் அவரோட எண்ணமா இருக்கும். அப்போ ஒரு நாள் காலையில தங்கவேலு அந்த இளைஞனை கூப்பிட்டுட்டு எங்கேயோ வெளியில கிளம்புறாரு. இவர் வேகமா போய் கேக்குறாரு, எங்க கிளம்புறீங்க அப்படிங்கும் போது, இந்த மாதிரி நான் இவனை வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணிடலான் இருக்கேன். அங்க வந்து இவனை நல்லா பாத்துப்பாங்களாம் அப்படின்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா இன்னைக்கூட இவன் இங்க இருந்து காலி பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன சொல்றாருன்னா, ஆமாப்பா இப்பெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நல்லா பாக்குறாங்க. நீ போய் நல்லா பொறுமையா தங்கி சிகிச்சை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. சொன்னதும் அந்த இளைஞன் என்ன பண்றான்னா, இவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற தொனியில ரொம்ப ஆத்மார்த்தமா கையெடுத்து கும்பிடுறான்.
என்னை வந்து பிளஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறான். கேட்டது இவருக்கு மனசு பூரா ஒரு அருவருப்பு தானே இருக்கு. ஆனா அதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, கடவுள் கிருபையால சீக்கிரமா நீ சரியாயி வந்துரு பாப்பா, போயிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது சொன்ன நிமிஷம் அவருக்கு வந்து ஒரு நெருடலா இருக்கு. ஏன்னா அவர் வந்து மனசார வாழ்த்தல. ரொம்ப இகழ்ச்சிகரமா ஒரு பிச்சைக்காரனை போல அவர் மனசுக்குள்ள அவனை நினைச்சிட்டு இருக்காரு. எப்படா கிளம்புவான்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா ஒரு பொய்யான வார்த்தைகளை நம்ம பிரயோகிக்கிறோமே அப்படின்னு ஒரு நெருடல் வந்து அவருக்குள்ள வருது. அவனும் கிளம்பி போயிடுறான். மருத்துவமனையில நல்லபடியா அவனுக்கு ஆபரேஷன் நடந்துருச்சு அப்படின்ற தகவல் மட்டும் கிடைக்குது. இது நடந்து ஒரு 4 நாட்கள்ல ஒரு 30 வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் வந்து அந்த குடித்தனத்துக்கு வராரு. வந்துட்டு குப்புசாமி இருக்காரா அப்படின்னு கேக்குறாரு. இவர்கிட்டயே கேக்குறாரு, நம்மளுடைய நாயகன் கிட்ட. இந்த காஞ்சிபுரத்துல இருந்து வந்தாரே வயித்த வலிக்கு அப்படின்னு சொன்னதும் அவரோட மனைவி வந்து வீட்டுக்குள்ள இருந்து வேகமா ஓடி வராங்க. எங்க அந்த மருத்துவமனையில அட்மிட் பண்ணிருக்காங்களா தங்கவேலுவோட மனைவியோட அக்கா பையன், அவனை பத்தி தான் தேடி வந்திருக்காங்க, அவனை பத்தி தான் கேக்குறாங்க அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு ஆள்லாம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு, யார்ப்பா நீ அப்படின்னு கேக்குறாரு. இந்த மாதிரி நான் வந்து குப்புசாமினா அந்த இளைஞன் தான். அவன் வேலை பார்த்த சைக்கிள் கடைக்கு எதிரில அந்த விறகு கடையில தான் நான் வேலை பார்த்தேன். அவனுக்கு வந்து ஒரு நண்பன் இருக்கான் குப்புசாமிக்கு, வீரப்பன்னு சொல்லிட்டு அவன் வீட்டு பக்கத்துல. அந்த நண்பன் வந்து நான் ஊருக்கு வரேன், என் சொந்தக்காரங்களை பார்க்க வரேன்னு தெரிஞ்சதும் குப்புசாமிக்காக ஒரு கடிதத்தையும் 3 ரூபாய் பணத்தையும் கொடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இது ரொம்ப வருடங்களுக்கு முன்னால் நடந்த கதை. அதனால அந்த 3 ரூபாய்ன்றது பெரிய பணம். குடுத்துட்டு நீங்க இதை தங்கவேலுக்கிட்டயோ இல்ல குப்புசாமி கிட்டயோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போனவர் என்ன பண்றாருன்னா, ஏதோ மனசுக்குள்ளேயே கணக்கு போடுறாரு. கணக்கு போட்டுட்டு தான் கொண்டு வந்திருந்த பையில இருந்து 2 சாத்துக்குடி பழத்தை எடுத்து அவர்கிட்ட கொடுத்து, இதையும் அவன் கிட்ட கொடுத்துருங்க, பாவம் ஆஸ்பத்திரியில இருக்கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, அதுக்கும் மேல தன்கிட்ட இருந்த ஒரு 1 ரூபாயும் கொடுத்துட்டு, நான் என்னோட பிள்ளைங்களுக்காக இந்த 4 சாத்துக்குடி பழம் வாங்கினேன், அது 2 அவன் சாப்பிட்டு போறான், வேற என்ன என்னால பெருசா கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அவன் கிளம்புறான். கிளம்பும் போது நம்மளோட கதையின் நாயகனுக்கு வந்து அப்படியே பெரும் அதிர்வா இருக்கு. அதாவது இவனுக்கு எல்லாம் யாரு இருக்க போறா, அவனோட தோற்றமோ ஆளோ ஒண்ணுமே இல்லாதவன் அப்படின்னு நினைப்பிலேயே வந்து அவரோட பார்வை கூட ஒரு இகழ்ச்சிகரமா இருந்தது. ஆனா இன்னைக்கு அவனுக்காக ஒரு நண்பன் அவ்வளவு தொலைவுல இருந்து ஒரு கடிதமும் பணமும் கொடுத்திருக்கான். இதுல இன்னொன்னு அவருக்கு ரொம்ப அழகான ஒரு விஷயம் தோணும். என்னன்னா, இப்போ வீரப்பன், அதாவது அந்த குப்புசாமியோட நண்பன் கொடுத்தது நட்பு ரீதியா இருந்தாலும், பார்க்க வந்தவர் வந்து பழத்தையும் பணத்தையும் கொடுத்துட்டு போறது வந்து வீரப்பன் அந்த குப்புசாமி மேல வச்சிருக்கிற அன்போட அந்த அன்பை பார்த்து கொடுத்தது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. நினைச்சிட்டு சரி வேகமா அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்கிறாரு. படிக்கும் போது அந்த கடிதத்துல என்ன எழுதியிருக்குன்னா, இந்த மாதிரி என்னோட உயிர் நண்பனுக்கு நீ இல்லாம எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இருந்த வேலையும் போயிடுச்சு. அவன் வந்து ஒரு சிப்பந்தியா வேலை பார்த்துட்டு இருப்பான். வேலை போயிடுச்சு. நான் ஒருத்தர்கிட்ட 3 ரூபாய் பணம் வாங்கிதான் உனக்கு அனுப்பி வச்சேன். எனக்கு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஆனா நான் இந்த 3 ரூபாய் எடுத்துட்டு வந்தேன்னா அது பஸ்ஸுக்கே செலவாயிடும். அதனால நான் வந்து இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட கொடுத்து விட்டுருக்கேன். சீக்கிரமா நான் இன்னொருத்தர்கிட்ட பணம் கேட்டிருக்கேன். அது கிடைச்சதும் நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னுடைய நண்பன் அந்த கடிதம் முடியுது. இதை பார்த்ததும் அவருக்கு வந்து அப்படி ஒரு மனசு நிறைய பாரம் நிறைஞ்சிருது. நம்மளோட நாயகனுக்கு கண்ணீர் முட்டிட்டு வருது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை வந்து எவ்வளவு இகழ்வா நினைக்கிறோம், உனக்கு எல்லாம் யார் இருக்கா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவனுக்கு வந்து இவ்வளவு ஆத்மார்த்தமான ஒரு நண்பன், தாக்கிட்ட பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கி கொடுக்கிற அளவுக்கான ஒரு நண்பன் இருக்கான்னு நினைச்சிட்டு அவருக்கு கண்ணீர் முட்டிட்டு வருது. ஆனா பக்கத்திலேயே மனைவி நிக்கிறாங்க. ஐயோ, மனைவி முன்னாடி அழுதுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த புடிச்சு படிச்சு பாரு இத அப்படின்னு சொல்லிட்டு கடிதத்துக்கு கொடுத்துட்டு வேகமா பாத்ரூம்குள்ள போயிட்டு கண்ணீர் விட்டு அழறாரு. அழும்போது வெளியில வந்துட்டாரு. அழுதுட்டு வெளியில வரும்போது மனைவி அந்த கடிதத்தை படிச்சுட்டு, பாவம் இல்லைங்க, காசு இல்லாதவங்க கிட்டதான் உண்மையான அன்பு இருக்கும் போல அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதும் உடனே அவர் வந்து ஒரு வார்த்தை சொல்றாரு. சரி, இன்னைக்கு தங்கவேலுவோட போய் நம்மளும் குப்புசாமியை பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு கேக்குறாரு. மனைவிக்கு வந்து அது அதிர்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனா அவங்க ரொம்ப சந்தோஷம் தான் படுறாங்க. கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பு போகும்போது இவர் ஒரு 10 நிமிடம் தனியா உட்கார்ந்து இருக்காரு. அப்பதான் அவருக்கு தெரியுது, இந்த உலகத்துல வந்து நமக்கானவங்க அப்படின்னு நாம நினைக்கும் போது பல பேரும் நம்ம கிட்ட பழகுறது வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும். நம்மளோட பதவியோ பணமோ புகழோ இல்ல சில நேரங்கள்ல நம்ம தோற்றங்கள் கூட பழக்கத்துக்கு காரணமா இருக்கும். ஆனா இது எதுவுமே இல்லாம அன்பு மட்டும் வச்சு ஒருத்தன் இருக்கான், அப்போ அவன் தான் உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஆளு, குப்புசாமி தான். ஆனா நான் அவனை இவ்வளவு இகழ்ச்சிகரமா நடத்திட்டேனே. குறிப்பா வந்து அன்னைக்கு அவனோட அந்த வாழ்த்து என் மனசுல இருந்து வாழ்த்தாம அவ்வளவு நஞ்சோட நான் வாழ்த்திட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அவனுக்காக பழம் வாங்க கிளம்புறாரு. அதோட கதை முடியுது. ஆஹ் உங்ககிட்ட இந்த கதையை பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி.